இப்போ நான் உங்களுக்கு அஸ்வசம பற்றி மிக மிக முக்கியமான தகவல் என்பதை விட மிகவும் சந்தோஷமான தகவல் என்று தான் சொல்ல முடியும். இதுவரைக்கும் அஸ்வசம பெற்றுக்கொள்ளாதவங்க, இதுவரைக்கும் நீங்கள் யாருமே அஸ்வசம கொடுக்கணும் பெற்றுக்கொள்ளலைன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கான ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னு சொன்னால், வருகின்ற 2ஆம் மாதம், அதாவது பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அந்த கொடுப்பனவு மீளாய்வு மூலமாக கொடுக்கப்பட போகின்றது என்ற ஒரு திட்டவட்டமான உண்மையான தகவல் ஒன்று எனக்கு கிடைக்கப்பட்டது. இது எப்படி எனக்கு கிடைச்சது என்று சொன்னால், எனக்கு வந்துக்கிட்டு நான் அசோசியம ஃபீல்டில் கொஞ்சம் இருக்கிறதால எனக்கு வந்துக்கிட்டு ஒரு நபர் கோல் எடுத்து விஷயத்தை சொன்னாங்க. என்னென்று சொன்னால், எங்களுக்கு டிஎஸ் ஆஃபீஸில் எங்களுக்கு கோல் வந்துச்சு, இப்படி 2ஆம் மாதம் வந்துக்கிட்டு வீட்டை அவங்களோட தகவல்களை அறிய போகிறாங்க, இது என்ன மாதிரி, இது உண்மையாண்டலி என்கிட்ட கேட்டாங்க. ஆனால் இதை பற்றி எனக்கு விளக்கம் இன்னும் தெரியாது, நான் உங்களுக்கு தெளிவானத்துக்கு பிறகு கால் பண்ணி சொல்கிறேன், இன்ஃபார்ம் பண்ணேன்னு சொன்னேன். பிறகு நான் என்ன செஞ்சேன், டிஎஸ் ஆஃபீஸுக்கு கால் பண்ணி இந்த அஸ்வசம பொறுப்புக்கு சொந்தமாக ஒரு அதிகாரி இருப்பார், அவருக்கு நான் கால் பண்ணி கேட்ட விடத்தை அவர் என்னுடைய சின்ன விஷயம் என்னென்று சொன்னால், இப்படி ஒன்று எனக்கு நஃபராக கோல் எடுத்தாங்க, இது உண்மையான தகவலா? இதுக்கு உண்மையான தகவல் தான், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் செல்லுங்க, உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னு சொன்ன, நீங்கள் அந்த ஃபீல்டு இருக்கிறதால உங்கள்கிட்ட கேட்பாங்க நிறைய பேர், நீங்கள் செல்லுங்கன்னு அவர் எனக்கு பதில் சொன்னார். இது என்ன மாதிரி நான் திரும்ப அவர்கிட்ட கேட்ட போது, அதாவது முதலாம் கட்டத்தில் அஸ்வசம பதிஞ்சு அவங்களுக்கு தெரிவு செய்யப்படாத ஆட்கள், இதுவரைக்கும் அஸ்வசம கொடுப்பனவு பெற்றுக்கொள்ளாதவங்களுக்கு இந்த கொடுப்பனவு வழங்க போறாங்களாம். அதில் மீளாய்வு செய்யப்பட ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு அதிகாரிகளும் அதாவது அஸ்வசமைக்கு பொறுப்பு அதிகாரிகள், அதுக்கு கீழே வேலை செய்கிறவங்க ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு வீடாக அவங்களை மீளாய்வு செய்து அதன் மூலமாகத்தான் அது தேர்வு செய்யப்பட்டு தான் இந்த கொடுப்பனவு வழங்கப்பட போகுது. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இதை நீங்கள் கவனமாக கேளுங்க. நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் அனைவரும் விடுற போல தான் என்னென்னு சொன்னால், இவங்க அஸ்வசம கொடுப்பனவு சம்பந்தமான மீளாய்வு செய்கிறதுக்கு உங்களோட வீடு வழி நீங்கள் வரக்கூட நீங்கள் தகவலை தெளிவாக கொடுங்க. மிச்சம் ஏற்கனவே இந்த தெரிவு செய்யப்படாதாக்கள் செய்த தவறு என்னென்னு சொன்னால், தகவல்களை தெளிவாக கொடுக்காது தான். இப்போ அனைவருக்கு இப்போ வருமானம், இப்போ இந்த அஸ்வசம கொடுப்பனவு பெற்றுக்கொள்றவங்களுக்கு நிறைய பேர்ட்ட சில வருமானங்கள் இருக்கும், அவங்களும் பெற்றுக்கொள்றாங்க. ஆனால் நிறைய பேர் வருமானம் இல்லாதவங்களும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்காங்க. இதில் விட்ட பலதான் என்னென்று சொன்னால், இந்த தெளிவான தகவலை கொடுங்க. ஒன்று சொல்லுங்க, நீங்கள் உங்களோட பேர் இருக்குதானே, அந்த பேர்களை தெளிவாக கொடுங்க. அவங்களோட நீங்கள் சொல்லுவீங்க ஒரு பேர், உங்களோட ஐடென்டி கார்டில் வேற ஒரு பேர் இருக்கும். அதே மாதிரி அட்ரஸ், நீங்கள் தெளிவான அட்ரஸை கொடுங்க. இப்போ நிறைய பேர் வெவ்வேறு இடங்கள்ல இருப்பீங்க. என்னென்று சொன்னால், இப்போ இயற்கை அனர்த்தத்தினால் இடம்பெயர்ந்து வேறு இடத்துல வேறு அட்ரஸில் இருப்பீங்க. அப்படி செய்யாமல் உங்களோட வீட்டு அட்ரஸ், உங்களுக்கு நிரந்தர அட்ரஸ் இருக்கும், அந்த அட்ரஸை கொடுங்க. இன்னொன்று வருமானம், இந்த வருமானத்தை என்னென்னு சொன்னால், நீங்கள் உங்களுக்கு தெரியும் உங்களோட குடும்ப கஷ்டம், உங்களோட நிலைமைகள் என்ன, உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருகுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதற்கேற்ற மாதிரி அவர்கிட்ட பதில் சொல்லுங்க. இன்னொன்று, உங்களோட வீட்டில் நோய்வாய்ப்பட்டாக்கள் இருப்பாங்க, அவங்கள பற்றி சொல்லுங்க. அதை விட முக்கியமான விஷயம், உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் தெளிவாக அவங்களுக்கு சொல்லுங்க. நீங்கள் செல்லத்தோட அவங்களே வாங்கி பார்த்து எழுதுவாங்க. நீங்கள் திரும்ப இருக்க அந்த அக்கௌண்ட் நம்பர் சரியானு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுங்க. இப்படி இது திட்டவட்டமான ஒரு தகவலாக இன்னைக்கு கிடைக்கப்பட்டது. உண்மை தகவல், இது டிஎஸ் ஆஃபீஸ் மூலமாக நான் தெரிஞ்சு கொண்ட ஒரு தகவல். நீங்கள் அதை பொய் என்று நினைக்கக்கூடாது. நான் இவர்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னு சொன்னால், அவர்கிட்ட நான் கேட்டேன், இதை கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணட்டுமா சொல்லி கேட்டதுக்கு, இல்லை இது நான் ஒரு சின்ன பதில் என்னென்னு சொன்னால், இது பெரிய இஷ்யூ ஆயிரும், அதை நான் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண வேணாம், நீங்கள் விஷயத்தை நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களோட கேட்குறாங்கள்ட்ட இப்படி சொல்லுங்க சொன்னார். இது உங்களுக்கும் நிறைய பேர் இப்போ இது ஒரு நேரத்துக்கடையில் உங்கள்கிட்ட கோல் வந்திருக்கும் டிஎஸ் ஆஃபீஸ்லேருந்து, நீங்கள் அஸ்வசம பெற்றுக்கொள்ளலைன்னு சொன்னால் உங்களுக்கு கோல் வந்திருக்கும். எனக்கிட்டே நிறைய பேர் என்கிட்ட மெசேஜ் மூலமாகவோ கோல் மூலமாக இப்போதைக்கும் கேட்டுக்கொண்டு தான் இருக்காங்க. நானும் தகவலை சொல்லித்தான் இருக்கிறேன். அது தவிர நிறைய பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்குமே. சில பேர் இந்த 3 வருஷத்தில் நம்பரை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, ஃபோன் நம்பரை, வாட்ஸ்அப் நம்பரை சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அதனால தான் இது எல்லாருக்கும் சென்றடையணும் இந்த ஒரு நன்மைக்காக
நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தயவு செய்து இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும், அவங்களும் நன்மையை பெற்றுக்கொள்ளட்டும்.